இல்லை, கண்டிப்பாக அவர் பெங்களூர் போகிறார். 2 மாநில முதலமைச்சர்களும் சந்திக்கக்கூடிய அந்த விசாலமான அறை தயாரிப்பு வேலைகள் நடக்கும். தமிழ்நாடு வழக்கறிஞர், தமிழ்நாடு அரசு வைத்த வழக்கறிஞர், நீங்கள் காவிரியில் நீர் திறந்து விடுவதாக ஒத்துக்கொண்டான், ஏற்றுக்கொண்டான். மேகதாது அணை கட்டுறது எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு தமிழ்நாட்டு வழக்கறிஞரை மேகதாது அணை கட்டுவதற்கு ஆட்சேபனை இல்லைன்னு சொல்றாரையா. தமிழ்நாடு டெல்லி ஹவுஸ் இருக்குல்ல, அதுல காவிரி செல்லுன்னு ஒரு பெரிய அலுவலகமே இருக்கு. அலுவலகத்துல தான் காவிரி மேலாண்மை வாரியம் நியமித்தது, நடுவர் மன்றம் நியமித்தது, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, இதை ஒட்டி நீதிமன்றத்தில் கொடுத்த ஆவணங்கள், தமிழ்நாடு அரசு கொடுத்த ஆவணங்கள், உச்ச நீதிமன்ற ஆவணங்கள், இதையெல்லாம் பார்த்து தான் காவிரி செல்லு இயங்குது. வருஷத்துக்கு முந்தி டெல்லியில தண்ணி வந்துதா, கடுமையான வெள்ளம் வந்துதா, மழை வந்துதா, எல்லாம் ஊறி அடிச்சிட்டு போச்சு. ஒரு ஆவணம் இல்லை. நாடாயாது தண்ணி ஒரு காத்துட்டு இருக்கான். ஒரு ஆவணம் இல்லைங்க. எத்தனை வருஷமா சேகரித்த ஆவணம்? 1974 இருந்து சேகரித்த ஆவணங்கள், ஒரு ஆவணம் இல்லை. அந்த ஆவணத்தை பாதுகாக்க கூட இவர்களுக்கு துப்பு இல்லை. ஆவணம் யார் கொடுப்பா? தமிழ்நாடு வழக்கு நடத்துவதற்கு ஆவணம் யார் கொடுப்பா? கர்நாடகா கொடுப்பா. இந்த திராவிட ஆட்சியினுடைய நிலைமை பார்த்தீங்களா? பெங்களூர் சென்றால் காவிரி பிரச்சனையில் பேசினார், தலையிட்டார். இது இங்க பெரிய அளவுல செய்தியாக்கப்படுமே தவிர 100% கர்நாடகா பயணம் தோல்வி தோல்வி தோல்வி. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வணக்கங்க. வணக்கம். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான பொலிட்டிக்கல் இஷ்யூ ஆகிருக்கிறது விவசாயிகளுடைய பிரச்சனை. அதாவது காவிரியில் இன்னும் தண்ணி வரல அப்படிங்கிறது தான். தாவே காட்சி ஒரு பெரிய அளவில் ஒரு போராட்டங்களை வெடிக்கணும் இந்த விஷயத்தில் தான். இந்த விஷயத்தை தீர்வு காணணும்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகாவுக்கு பெங்களூருக்கு செல்ல இருக்கிறார் சொல்லி வேளாண் துறை அமைச்சர் சொல்லியிருந்தார். பிறகு டிகே சிவகுமாருமே வருவார், நாங்கள் விமானத்தில் எல்லாத்தையும் காட்டுறதுக்குலாம் ரெடியாக இருக்கோம் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் விஜய் தரப்பில் இன்னை வரையும் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பெங்களூர் போகிறத பற்றி வரவே இல்லை. இப்போ விஜய் 3ஆம் தேதி பெங்களூர் போகிறாரா இல்லையா? இந்த பயணம் என்ன மாதிரி, அப்படி போகிறதா இருந்தால் என்ன மாதிரி விளைவை கொடுக்குங்க? இல்லை, கண்டிப்பாக அவர் பெங்களூர் போகிறார். ஏன்னா தலைமைச் செயலகத்தில் இவர்களை சந்திக்கிற அறை தயாராகிறது பெங்களூரில். 2 மாநில முதலமைச்சர்களும் சந்திக்கக்கூடிய அந்த விசாலமான அறை அது அலங்காரப்படுத்தப்படுகிறது. ஏன்னா 2 மாநில முதலமைச்சர்னா அத்தனை மீடியா வந்துடுவான், அத்தனை அமைச்சர்கள் வந்துடுவாங்க. அப்போ அது கவனம் ஈர்க்கக்கூடிய வகையில் அந்த தயாரிப்பு வேலைகள் நடக்குது. அப்போ போகிறது உறுதி. இதில் ஜூன் 12ஆம் தேதி காவிரி கண்டிப்பாக திறந்து விடப்படுவதா? நீ யார் காலத்திலிருந்து? காவிரி அணை கட்டுவதற்கு முன்பு இருந்து ஜூன் 12ஆம் தேதி தமிழ் மாதம் காவிரி கரைபுரண்டு ஓடும். ஆனால் இந்த வருடம் கரைபுரண்டு ஓடவில்லை. நீங்கள் இப்போ காவிரி டெல்டா விவசாயிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, போன ஞாயிற்றுக்கிழமை நான் நாகப்பட்டினம் போயிருந்தேன். தியாகி பக்கிரிசாமி கீழ்வெண்மணி ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தேன். அப்போது ராமநாதபுரத்தில் தான் நிலங்கள் அப்படியே வெடிச்சு கிடக்கும். வறண்ட பூமி, வானம் பார்த்த பூமி ராமநாதபுரம். அங்கே தான் எனக்கு பூர்வீகமும் ராமநாதபுரம் தான். எனக்கு வயல் இருக்குது. மழை பெஞ்சா விளையும், மழை பெய்யலினா நிலமே வெடிச்சிடும். நிலம் மட்டும் இல்லை, குளங்களே வெடிச்சிடும். நான் பார்த்துருக்கேன். இப்போ அதே போல் தஞ்சையில் நிலங்கள் வெடித்து காணப்படுகிறது. என்ன காரணம்? இந்த முறை சம்பாவும் விளையாது. குறுவை குறுகிய காலத்தில் விளைகிறது, சம்பா நீண்ட நாள் 6 மாதம். ஆமாம், அதுவும் விளையாது. ஏன்னா இப்போ சம்பாவுக்கு இப்போ நாற்று பாவி இருக்கணும். நாற்று பாவி நாற்றை பிடுங்கி நட்டால் தான் அதிக மகசூல் தெரியும். அப்படிங்க புழுதியில் விதைக்கிறதுக்குவா, உழுதுட்டு புழுதியில் விதைச்சி விட்டா அது புழுதி விவசாயம், மகசூல் பெருசாக கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுது? சம்பாவுக்கு நாற்று பாவி நாற்றை பிடுங்கி நாற்றை நட்டு அப்புறம் தான் அது அதிக மகசூல் தெரியும். இதுதான் அந்த தஞ்சாவூர் விவசாய பழக்கம். இப்போ குறுவை குறுகிய காலத்திலும் விளையில, சம்பாவாது விளையுமானா அதுவும் விளையாது. ஏன்? மேட்டூர் டேம் காஞ்சி போய் கிடக்கு.
சரி, 4 அணைகள் இருக்குது கர்நாடகாவில். கபினி, ஹேமாவதி, சாரங்கி, கேஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க, கிருஷ்ணராஜ சாகர். இங்கே அந்த அணைகள் எல்லாமே நீர் இருக்கு. ஆனால் கடைமடை விவசாயிகளையே கேட்காமல் கட்டப்பட்ட அணைகள் தான் அந்த 4 அணைகள். இந்தியா சட்டத்தை மதிக்காமல், இந்திய ஜனநாயகத்தை மதிக்காமல், கடைமடை விவசாயிகளை மதிக்காமல் அன்றைய காங்கிரஸ் அரசு மத்தியில் ஆண்ட காலத்தில் அந்த அணையை கட்டுவதை அனுமதிச்சிருச்சு, சட்டத்துக்கு புறம்பா. அப்போ இந்திய ஜனநாயகம், கூட்டாட்சி தத்துவம் எல்லாமே சும்மா கத்திரிக்காதான், வேப்பங்காதான். இப்போ ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் இப்போ கர்நாடகாவில் வரக்கூடிய சில செய்திகளை பார்க்கும்போது மேகதாது அணைக்கு வந்து நிதி வேணும்னு சொல்லி நிர்மலா சீதாராமனை 12ஆம் தேதி நினைக்கிறேன் சந்திச்சு சிவகுமார் கேட்குறாரு. அதுக்கு பிறகு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இது மாதிரி மேகதாது அணை கட்டுவதற்கு மாநிலங்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பை வச்சுக்கிட்டு இல்லை மத்திய அரசினுடைய நாடாளுமன்ற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அவர் பேசுகிறாரு. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த ஆட்சி மாற்றத்தை பயன்படுத்தி இன்றைக்கி நமக்கு சாதகமான ஒரு தமிழக அரசு இருக்குது, காங்கிரஸ் கூட்டணி உள்ள அரசு இருக்குது, எப்படியாவது மேகதாது அணையை கட்டிடணுங்கிற முடிவுலேயே கர்நாடக அரசு இருக்கா? அதாவது தமிழக வழக்கறிஞர் இருக்கார்ல, தமிழக அரசு வைத்த வழக்கறிஞர் இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த வழக்கறிஞர் பேர் சேகர் நாப்டே. அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம தமிழ்நாடு வழக்கறிஞர், தமிழ்நாடு அரசு வைத்த வழக்கறிஞர், ஆமாம், நீங்கள் காவிரியில் நீர் திறந்து விடுவதாக ஒத்துக்கொண்டால், ஏற்றுக்கொண்டால் மேகதாது அணை கட்டுறது எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு தமிழக அரசு வழக்கறிஞரை மேகதாது கணை கட்டிக்கன்னு சொல்லியிருக்காரு. இதை காங்கிரஸை சேர்ந்த நியூஸ், அதாவது ஒரு தொலைக்காட்சியில் யார் சொல்கிறான்னா சிவராஜசேகரன், அவர் ஒரு காங்கிரஸ்காரர். இப்போவா? இன்னைக்கு நேற்று நடந்திருக்கு. அப்படிங்கப்பா. நேற்று நடந்த ஒரு விவாதத்தில் இந்த சிவராஜசேகரன் காங்கிரஸ்காரர் சேர்ந்தவர், தமிழ்நாட்டுக்காரனை, தமிழ்நாட்டு வழக்கறிஞரை மேகதாது அணை கட்டுவதற்கு ஆட்சேபனை இல்லைன்னு சொல்கிறார் ஐயா. அப்போ இந்த காவிரி செல் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை. இன்னைக்கு இன்னொரு அதிர்ச்சியான செய்தி சொல்லட்டுமா? இதுவரை வெளி உலகத்துக்கே தெரியாத செய்தி, நம்ம தான் இதை ஃப்ளாஷ் பண்ணுறோம். தமிழ்நாடு டெல்லி ஹவுஸ் இருக்குல்ல, அதில் காவிரி செல்லுன்னு ஒரு பெரிய அலுவலகமே இயங்குது. அது அங்கே அந்த அலுவலகத்தில் தான் காவிரி மேலாண்மை வாரியம் நியமித்தது, நடுவர் மன்றம் நியமித்தது, உச்சநீதிமன்ற தீர்ப்பு, இதை ஒட்டி நீதிமன்றத்தில் கொடுத்த ஆவணங்கள், தமிழ்நாடு அரசு கொடுத்த ஆவணங்கள், உச்சநீதிமன்ற ஆவணங்கள், இதையெல்லாம் பார்த்து தான் காவிரி செல்லே இயங்குது. அதுக்கான டாக்குமெண்ட் பூரா எங்கே இருக்குது? ஏறக்குறைய ஒரு 3000-4000 சதுரடியில் அந்த ஆவணங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய அலுவலகம் டெல்லி ஹவுஸில். அந்த அலுவலகம் ஒரு 3 வருஷத்துக்கு முந்தி டெல்லியில் தண்ணி வந்துதா, ஆமாம், கடுமையான வெள்ளம் வந்துதா, மழை வந்துதா, எல்லாம் ஊறி அடிச்சுட்டு போயிடுச்சு. ஒரு ஆவணம் இல்லை, ஒரு ஆவணம் இல்லை. இது நாடாயாது, தண்ணி வரும்னு காத்துட்டு இருக்கான். ஒரு ஆவணம் இல்லைங்க. எத்தனை வருஷமா சேகரித்த ஆவணம்? 1974 சேகரித்த ஆவணங்கள், ஒரு ஆவணம் இல்லை. திமுக ஆட்சியில் ஒரு ஆவணம் இல்லாமல் எல்லாம் என்ன ஆகி போச்சு? அந்த ஆவணத்தை பாதுகாக்க கூட இவர்களுக்கு துப்பு இல்லை. கருணாநிதி குடும்பத்துக்கு துப்பு இல்லை. மண்ணை எப்படா திருடுறது? துரைமுருக, காவிரிக்கு நாங்கள் தான் பேட்டன் ரைட்டு. அந்த ஆளெல்லாம் என்ன கதியாவான்னு தெரியல. ஒரு ஆவணம் இல்லைங்க. இதுதான் நிலவரம். இதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. ஒரு ஆவணம் இன்னைக்கு இல்லை. நான் சொல்லுவது பொய்யா இருந்தா வழக்க போடு. தமிழ்நாடு அரசு காவிரி செல் மூத்த வழக்கறிஞர், பல வழக்கறிஞர் ஆஜரான எந்த ஆவணமும் அங்கே இல்லை. போதுமா? அப்போ என்ன ஆயிடுச்சு? ஜீரோவுக்கு போயிடுச்சு. இதுதான். இதை தாண்டி இப்போ விஜய் என்ன பண்ணுறாரு? புது அரசு வந்த பிறகு நாங்கள் காவிரி மீட்பு பயணம் போகிறோங்கிறார். இந்த செய்தி வந்த உடனே கர்நாடகாவில் அரசியல் பற்றிக்குச்சு. காவிரி தண்ணி கொடுத்தா உன்னை கவுத்துருவோம். யார? எல்லைகளில் பேருந்துகள். ஆமாம்.
காவிரியில் தமிழ்நாட்டுக்கு ஒரு சுடு தண்ணி கொடுத்தாலும் சிவகுமாருடைய முதலமைச்சர் பதவிக்கு பனால். 2 நாளைக்கு முன்னாடி தான் மேலாண்மை வாரியம் சொல்லியிருக்காங்க 4.5 டிஎம்சி தண்ணி ஒரு நாளைக்கு 3500 கனஅடி வீதம் பல நாளைக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை செயல்படுத்த முடியாதுன்னே சொல்லிட்டாரு. ஆமாம், முடியான்ட்டார். ஏன்னா அவருடைய ராமாபுரம் தொகுதியில் தான் மேகதாது அணையை கட்ட போகிறார். கட்டியே தீருவேன், நான் ஆட்சியிலிருந்து இறங்குவதற்கு முன்பு கட்டியே தீருவேன், யார் தடுத்தாலும் விட மாட்டேன். அவர் கன்னடத்தில் எங்கே அவர் அந்த தொகுதியில் பேசின வீடியோ இப்போ முதலமைச்சர் ஆகிட்டார். நான் மரணம் அடைந்தாலும் என்னுடைய பெயர் அந்த மேகதாது அணையில் பொறிக்கப்பட வேண்டும் சிவகுமார் பேசியிருக்கார். எங்கே அவருடைய அந்த சொந்த தொகுதி ராமாபுரா தொகுதி. அப்போது தமிழ்நாட்டின் மீது போட்ட உத்தரவு காவிரி நடுவர் மன்றம் அது குப்பைக்கு போயிடுச்சு. காவிரி மேலாண்மை வாரியம் குப்பைக்கு போயிடுச்சு. உச்சநீதிமன்ற தீர்ப்பு குப்பைக்கு போயிடுச்சு. ஜெயலலிதா காலத்தில் அரசு இதழில் கெஜெட்டில் அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்புக்காக 1 லட்சம் அகதி வந்தான். கர்நாடகாவில் இருந்த தமிழர்கள் 1 லட்சம் அகதி வந்தான். இப்போ இதெல்லாம் அரசியல் பரபரப்பு. இல்லை, இன்னொரு விஷயம் என்னன்னா, காவிரி மேலாண்மை வாரியத்தினுடைய தீர்ப்பு இருக்குது, உச்சநீதிமன்றத்தை தீர்ப்பு தமிழ்நாடு சார்பா இருக்கு, நடுவர் மன்றத்தை தீர்ப்பு, இத்தனை விஷயம் தமிழ்நாட்டுக்கு சார்பா இருக்கும்போது இதெல்லாம் நீதிமன்ற அவமதிப்பு போறதா இதெல்லாம் அந்த அரசு செய்யறது? அப்படியே ஒன்றிய அரசு இதையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன் பார்த்துட்டு இருக்குன்னா, தமிழ்நாட்டில் பிஜேபி வராது, காங்கிரஸும் வராது. கர்நாடகாவில் காங்கிரஸும் வரும், பிஜேபி வரும், 2 பேரும் ஒன்றா இருக்கான். தமிழ்நாட்டில் முட்டாள் தமிழன், மூடத் தமிழன், உப்பு இல்லாத தமிழன், உரப்புள்ளாத தமிழன், சூடு இல்லாத தமிழன் பிஜேபிக்கு ஓட்டு போடுவான், காங்கிரஸுக்கும் ஓட்டு போடுவான். ஆனால் கர்நாடகாவில் 2 அரசுகளும் காங்கிரஸாக இருந்தாலும் சரி பிஜேபியாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்கு ஒரு சுடு தண்ணி கொடுக்க மாட்டோம். தண்ணி கொடுத்தா ஆட்சி கவுடும். தண்ணி கொடுத்தால் அந்த கட்சியுடைய அடிப்படை அரசியலே அழிஞ்சு போயிடும். கனடா அவ்வளோ தெளிவாக இருக்கான். யாரு? அந்த தேசிய உணர்வோடு, கன்னட தேசிய உணர்வோடு இருக்கான். அப்போ ஆள் பாட்டி அவங்க ஒன்று சேர்த்துக்குவான். பிஜேபி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் ஒன்று சேர்த்துக்குவான். சார், கம்யூனிஸ்ட் தண்ணி கொடுக்க வேண்டாங்கிறான். விடுதலை சிறுத்தைகளுடைய கர்நாடகா அமைப்பே இந்த விஷயம் காவிரிக்கு எதிராக தான் பேசுறாங்க. அப்புறம் இங்கே 48 கோஷ்டி புரிக்கி திங்கிறதுக்காக அத்தனை கட்சி. திமுக திருடி கொடுத்தா கூட்டணி கட்சி பூரா காசு வாங்கிக்குவான். அதிமுக திருடி கொடுத்தா கூட்டணி கட்சி பூரா காசு வாங்கிக்குவான். எம்ஜிஆர் என்ன பண்ணுவார்? காவிரியில் ஹெக்டே முதலமைச்சர், குருவை காஞ்சி போச்சு, காயிற நிலைமை. காலையில் 7 மணிக்கு முதல் விமானத்தில் கிளம்பி கர்நாடகா பெங்களூர் போயிட்டார். பெங்களூருக்கு ஹெக்டே வீட்டுக்கு 8 மணிக்கு போயிட்டார். யாருக்குமே தெரியாது. அவருடைய உதவியாளர் மகாலிங்கத்துக்கே தெரியாது. அவருடைய உதவியாளரே மகாலிங்கத்துக்கே தெரியாது. இதை யாருன்னா எம்ஜிஆருடைய மூத்த வழக்கறிஞர் கே சுப்பிரமணியன் சொன்னார். அங்கே போன பிறகு எம்ஜிஆர் வந்துட்டார், வாக்கிங் போயிட்டு இருக்காராம். யார்? ஜாக்கிங் போயிட்டு பேட்மிண்டன் விளையாண்டுட்டு இருக்காராம். யார்? ஹெக்டே. எம்ஜிஆர் வந்துட்டாரா? எங்கே வந்திருக்காரு? நம்ம வீட்டில் உட்காந்துருக்காரு. பதறி போய் ஆப்ராயரோட ஒடியாராம். யார்? முதலமைச்சர் ஹெக்டே. என்ன சொல்லாம கூட வந்துட்டீங்க? சொல்லிட்டு வர விஷயமா இல்லை, அதான் வந்தேன். உடனே இப்போ வாங்க போகலாம் போய் அவர் அவசரம் குளிச்சுட்டு டேபிள் உட்காந்து காலை சிற்றுண்டி சாப்பிடாமல் போயிருக்கார். போனவங்க என்ன விஷயமா வந்தீங்க? தண்ணி இல்லை காவிரியில், என் ஊரெல்லாம் காயுது. இந்த ஒரு ஏறக்குறைய ஒரு 3 லட்சம் ஹெக்டேர் நிலம் கருகி போயிடும். என்ன செய்வீங்களோ தெரியாது, அதை நீங்கள் தான் காப்பாற்றணும். ஐயோ, இங்கே பாலிடிக்ஸ் ஆச்சுன்னா பற்றிக்குமே. எம்ஜிஆர் வந்துட்டு நல்லா கூஞ்சிட்டான். இப்போ மாதிரி கேமரா கிடையாது, எல்லா நிருபரும் கூஞ்சிட்டான். எம்ஜிஆர் அவசரமாக வந்துட்டார். வெளியில் என்ன சொல்கிறாங்களா, சரோஜா தேவி வீட்டு ஒரு ஃபங்க்ஷன் அதுக்காக வந்தார். எங்கே? காவிரிக்காக வந்தார். என்ன ஆகும்? கடை அடிப்பான், உடைப்பான், நொறுக்குவான், தமிழனை அடிப்பான். அதனால் சரோஜா தேவி வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அதனால் அந்த அம்மா கூப்பிட்டான்னு வந்தார். வர வழியில் முதலமைச்சர் மரியாதைக்காக பார்க்க வந்து. ஆனால் போனது எதுக்கு? அப்போ ஹெக்டே சரி நீங்கள் போங்க, நான் பார்த்து என்ன பண்ணாரா, அந்த இரும்பு கதவுகள் ஷட்டர்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பழுது நீக்கி பல வருஷம் ஆச்சு. அதனால் நீங்கள் அதை உடனடியாக அந்த பழுது நீக்க வேண்டிய ஷட்டர் ரெனோவேஷன் வேலை செய்யணுன்னையும் ஷட்டரை தூக்குறாங்க. தண்ணி எங்கே போகுது? இவர் சென்னை வர்றதுக்கு முன்னாடி தண்ணி சென்னை வந்து தஞ்சாவூர் போயிடுச்சு. இதுதான் தலைவனுக்கான தகுதியா? நான் 10 நாளைக்கு முன்னாடியே போகிறேன்னு சொன்னால் கலவரமாகி தகராறாகி கர்நாடகா பஸ்ஸு போகாமல் இங்கேருந்து போகிற தமிழன் ஓட்டிகிட்டு போகிற லாரியை பூரா அடிப்பான். லாரியை ஓட்டிகிட்டு போகிற டிரைவர் அடிப்பான். அங்கே கேட்க நாதி இல்லை. உலகத்திலேயே அகதிப்பய தமிழன் தான். கேட்க நாதி இல்லாத அனாதப்பய தமிழன் தான். எவனும் அடிக்க. ஏன்னா
தமிழ்நாட்டிற்குடைய திமுகவுக்கு சன் டிவி, கன்னட டிவி தான் அதிக வருமானம், பல கோடிகளை கொட்டுற சேனல் எது? கன்னட சேனல் தான். இப்போ காவியா மாறனுக்கும் அனிருத்துக்கும் அமெரிக்கா தீவில் கல்யாணம். யாருடைய வியர்வை, யாருடைய ரத்தம்? கருணாநிதி வீட்டுக்கு போய் பார்த்தேன். திருக்கோவிலையில் கோயிலை ஒட்டி வடமுறை இருக்கு. இந்த இப்படி அனாதையாக வந்த இந்த ஓங்கோல் குடும்பம் அமெரிக்கா தீவில் கல்யாணம் பண்ணுது பாப்பான் கும்பலோட. ஆனால் இங்கே தமிழை கூறுவையும் காஞ்சி போச்சு, சம்பாவுக்கும் வழி இல்லை. அத்தனை விவசாயிகள் நீங்கள் அந்த நிலம் பாலைவனமாக போகுது, அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. இப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி நடுவர் மன்றம், உச்சநீதிமன்ற தீர்ப்பு, இந்த தீர்ப்புகளை மீண்டும் அமுல்படுத்த வேண்டிய தேவை உள்ள எந்த ஆவணங்களும் இல்லை. இந்த ஆவணத்தை பூரா யார்கிட்ட கேட்டு வாங்கணும்? கன்னடத்துக்காரர்கிட்ட கேட்டு வாங்கணும். கர்நாடகா அரசியல் காப்பி ஆஃப் தி டாக்குமெண்ட் போட்டு இனிமே ஆவணம் யார் கொடுப்பா? தமிழ்நாடு வழக்கு நடத்துவதற்கு ஆவணம் யார் கொடுப்பா? கர்நாடகா கொடுப்பா. இந்த திராவிட ஆட்சியினுடைய நிலைமை பார்த்தீங்களா? திராவிட ஆட்சி, திமுக அண்ணா திமுக இரண்டு ஆட்சிகளும் இவர்கள் பணத்தாலேயே டேம் கட்டிடுவோம். எடப்பாடி வீட்டில் இருக்கிற பணத்தை வச்சே ஒரு டேமே கட்டலாம், ஸ்டாலின் வீட்டில் இருக்கிற பணத்தை வச்சு 2 டேம் கட்டலாம். இந்த மக்களை சுரண்டி கொளுத்து அகதியாக ஓங்கோலிருந்து வந்த கருணாநிதி குடும்பம் இந்த பக்கம் எம்ஜிஆர் கட்டிய அந்த ரெட்டை இலை லைட் ஹவுஸ், ரெட்டை இலை லைட் ஹவுஸில் ஜெயலலிதா கீழே விழுந்து கூட எழுந்து நடந்து போனார். ஏன்? எம்ஜிஆர் போட்டு வச்ச அந்த ரெட்டை இலை என்கின்ற ஒரு மிகப்பெரிய மணல் குன்று ஜெயலலிதாவை பாதுகாத்தது, எடப்பாடியை பாதுகாத்தது. ஆனால் காவிரியை யாருமே பாதுகாக்கல. இப்போ காவிரி மேலாண்மை வாரிய நடுவர் மன்றம், உச்சநீதி தீர்ப்பு, இதெல்லாம் காற்றிலே பறக்க விடப்படுமே தவிர விஜயால் எந்த தீர்ப்பும் நீங்கள் பாருங்கள். 153 சீட்டு மெடிக்கல் பிஜி போச்சு, ஆளே இல்லை, ஆஜராகவே இல்லை. அப்போ காவிரி மேலாண்மை வாரியம் எல்லாம் காற்றிலே போகும், ஆஜராக பேப்பரே இல்லை. இதுதான் உண்மை நிலை. இதை எந்த ஊடக விபச்சாரிகளும் உண்மையை மக்கள் ஊடி சேர்க்க மாட்டான். ஏன்? அரசு விளம்பரம் கிடைக்குமான்னு அங்கெல்லாம் பனையூருக்கு முன்னாடி நின்றுருக்கலாம். 1000 கோடி தினத்தந்தி கிடைக்குமா, 1000 கோடி தினமலர் கிடைக்குமா, தின மணிக்கு கிடைக்குமா? இப்படி எங்கே நிற்கிறான்? பனையூரில் ஆதவ் வீட்டில் போய் எல்லா முதலாளிகளும் அவங்கள்ட்ட போய் காலம் பிடிக்க முடியுமா நிற்கிறான். அப்போ எப்படி இந்த காவிரி இஷ்யூ மக்களுக்கு போய் சேரும்? என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏதோ சமூக வலைதளங்கள் வந்த பிறகு ஏதோ 1% மக்கள் 2% மக்கள்கிட்ட போய் சேருது. விஜயுடைய கர்நாடக பயணம் எந்த நன்மையும், எந்த ஊர் சுட்டு தண்ணீரை கூட பெற்றுக் கொடுக்க முடியாது. விஜய் பெங்களூர் சென்றால் காவிரி பிரச்சனையில் பேசினார், தலையிட்டார். இது இங்கே பெரிய அளவில் செய்தியாக்கப்படுமே தவிர 100% கர்நாடகா பயணம் தோல்வி தோல்வி தோல்வி. சரிங்க, பல்வேறு விஷயங்களை பயந்துட்டீங்க. காவேரிங்கிறது கடைமடை மாவட்டங்களுடைய, அது குறிப்பாக டெல்டா மாவட்டத்துடைய உயிர் நாடி, அதுதான் தமிழ்நாட்டுடைய உணவு, இது எல்லாத்துக்கும் அடிப்படை காவேரி தான். அதில் இப்படி ஒரு சிக்கல் வந்திருக்குது. தமிழக அரசு இதை தீர்வு காண முடியும்னு நம்புகிற மாதிரி பெங்களூர் பயணம் இருக்கிறாங்க. பெங்களூர் போனாலும் அதுக்கான ஆவணங்கள் உள்ளிட்ட பலவையும் அழிஞ்சு போய் காவிரி உரிமையை ஒரு தலையில நிற்கிது அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. கருத்துக்கு நிறுத்திருக்கேன். நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்.